அடுத்து 10வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் 142வது பிரிவின் கீழ், அதாவது உச்ச நீதிமன்றத்துக்குன்னு பிரத்யேக உரிமை இருக்குது. இப்போ எப்படி ஆளுநருக்கு ஆர்டிகிள் 200, எப்படி குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகிள் 201, அது மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்குன்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது 142. அது வந்துட்டு வாஸ்ட், அவங்க ஸ்வீப்பிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சரின்னு, அதாவது சட்டத்தை இல்லை நீதியை நிலைநாட்டுவதற்கு அவங்க என்ன சரின்னு நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் செய்ய இயலும். அவங்க யாருக்கும் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் 142 பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் அரசியலமைப்பு அதிகாரங்களையும் அவர்களது உத்தரவுகளையும் எவ்வகையிலும் மாற்ற முடியுமா? இப்போ 142 உங்களுக்கு வந்து ஸ்வீப்பிங் பவர் இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் போய் இந்த ஆர்டிகிள் 200, 201 அமெண்ட் பண்ண முடியுமா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கும் இல்லைன்னு தெளிவாக உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லிடுச்சு. அந்த மாதிரி இப்போ ஆர்டிக்கிள் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இவங்க வேலை கிடையாது, அதெல்லாம் பார்லிமெண்ட்டோட வேலை. அது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அதிகாரம். ஒரு சட்டம் ஏற்றுறது, அரசியலமைப்பு மாற்றம் ஏற்படுத்துறது, அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுலாம் பார்லிமெண்ட்டோட வேலை. அதை அவங்க பண்ணுவாங்க, அதை வந்து இவங்க கையில் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதில்லை. அதை முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பதில், குடியரசுத் தலைவர் ஆளுநரின் அரசியலமைப்பு அதிகாரங்களையும் அவ்வாறு அவர்களது உத்தரவுகளையும் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாற்ற முடியாது.